தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு இந்த 2024 அனைத்து நலங்களும் வளங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டுகின்றேன். மீனராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் ராகுவும், இப்போது 7ஆம் இடத்துக்கு கேதுவும், குரு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு மே மாதத்துக்கு பிறகு செல்லக்கூடிய கிரக நிலைகளும் இப்போது இந்த வருடம் ஆனது கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது குரு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை நல்ல சுபிட்சத்தையும் வாரி வழங்குகின்றது. ராகுவோடைய வீடு கொடுத்த குருவானது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பது மிகுந்த சுபிட்சத்தை குடும்ப அளவில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் சனி உங்களுடைய விரய சனியாக இப்போது 2.5 வருடங்கள் இருக்க போகின்றது. இப்போது இந்த 1 வருடங்களில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு 10 மாதங்களும், அடுத்த 10 மாதங்கள் உத்திரட்டாதியும், அடுத்த 10 மாதங்கள் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சில விரய செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரங்க அந்த 10 மாதங்கள் மட்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்டையும் சேர்ந்து நம்பாமல் ஒரு நம்பகத்தகுந்த ஒரு முதலீடுகளை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், அதே போல் நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படி ஒரு சுப விரயங்களாக ஆக்குகிறது. கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதே மாதிரி கும்பாபிஷேகம் எடுத்து நடத்தலாம். சில பேர் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தலாம். அப்படிங்கிறதெல்லாம் இந்த மீனராசிக்கு இந்த நட்சத்திர கோச்சாரப்படி உள்ள நட்சத்திர நகர்வுகளை வைத்து மிக துல்லியமாக நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்த பிறகு மிக தெளிவான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொளியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக மீனராசி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மைண்டே ஒரு டபுள் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயமாகவே இருப்பாங்க. 2 மைண்ட் அவங்களுக்கு இருக்கும். ஒன்று சாஃப்ட்டு, ஒன்று ஹார்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும் அவங்களோட மைண்டு. அதில் எது முடிவெடுக்கிறாங்களோ அது காலத்தின் கட்டாய நிலைமையில் என்ன எடுக்கணுமோ அதுதான் எடுப்பாங்க. அந்த 2 விஷயம் பண்ணுவாங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். இருந்தாலும் இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேருந்து இப்போ வர்றதுக்கான விஷயம் இருக்குன்னா லக்னத்தில் ராகு இருக்கும் போது ஒரு சைடாக யோசிக்க மாட்டீங்க, பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. மேக்னிஃபை பண்ணி காட்டும். உங்களோட விஷயத்த மேக்னிஃபை பண்ணும், ரொம்ப பெருசாக்கி காட்டும். ஒரு பூத கண்ணாடியை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பொருளை பூதாங்கரமாக தெரியுதோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெருசாக யோசிக்கக்கூடிய நிலை இப்போது கண்டிப்பாக உருவாகும். ஒன்றுமே இல்லை, காய்ச்சல் தலைவலின்னா உடனே எனக்கு நோய் வந்துருச்சா, ஐசியூவில் போய் அட்மிட் அந்த மாதிரி அப்படி ஒரு நெகட்டிவாக சொல்லணுன்னா அப்படி ஒன்று செய்வீங்க. பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக நம்ம தொழிலை ஆக்கணும் அப்படின்னும் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான காலகட்டம் இதுதான். அந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் இப்போ ரொம்ப அதிகமாக போடுவீங்க. அதனால் காசு பணம் அப்படிங்கிறதுல வரவுகளில் தடை இருக்காது. விரயம் எந்த அளவுக்கு விரயத்தில் இருக்கின்ற சனி நிறைய பணத்தை கொடுத்து விரயம் பண்ணுவார். அதுதான் ப்ளஸ் பாயிண்டிங்க. அந்த விரயத்தை தடுக்கிறதுக்கு நம்மளோட கான்ஷியஸ் தான் ஒர்க் ஆகும். அதில் தான் போய் ராகு உட்காந்துருக்காரு. அது ஒன்று. 7ஆம் இடத்துக்கு கேது உங்கள் மாற்றுப்பாலினத்தினரோட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, கலத்துற வகையில் கவனமாக உங்களுடைய விஷயத்தை
கொண்டு போகிறது, நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு இருந்தால் ஹஸ்பண்டோ புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். சண்டை சச்சரவு அதிகமாச்சுன்னா இந்த காலத்தில் பிரிவு சோகம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நீங்கள் உங்களுடைய விஷயத்தை பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய மனைவி ஸ்தானமாக இருக்கும் போதோ கணவன் ஸ்தானமாக இருக்கும் போதோ பாற்று பாலினத்தினராக இருந்துடணும். நீங்கள் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது யோசித்து சிந்தித்து செயல்படும். ரிஷபத்தில் வருகின்ற குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு குரு போகும்போது முயற்சிகள் யாவிலும் வெற்றிகளை அதிகமாக குவிக்கக்கூடிய காலம். டிப்ரெஷன் மட்டும் கொஞ்சம் ஆவீங்க, பிஸியாக இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாகக்கூடிய ரொம்ப ஃபேம் ஆகக்கூடிய விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் இந்த பையனா அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு கான்ட்ரவர்சி எழுத்துருவாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக எல்லாத்துக்கும் தெரிவிங்க. அது மாதிரி சுகமான விஷயங்கள் எனக்கு நிறைய பேர் கேட்குறேன், 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மறைவுக்கு குரு போனால் அது எப்படிங்க சரியாக வரும் அப்படின்னா, அவங்க முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்துக்கு ஜெயஸ்தானத்துக்கு போகும்போது நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி எதிர்ப்புகள் அந்த இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். மொபைல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம மொபைலில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அந்த மொபைல் வந்து கொஞ்சம் தூங்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. ராத்திரி நேரத்தில் கரெக்டாக தூங்குறது, கரெக்டாக சாப்பிட்றது போன்ற விஷயங்களை அடிப்படை விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஆரோக்கியம் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வீடு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக வீட்டை வந்து சுபிட்சமாக வச்சுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். சகோதர வழியில் இருக்கிறவங்க சகோதரி வழியில் இப்போது திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அக்டோபர் 24 ஏப்ரல் 2025 அந்த 1.5 வருட காலங்கள் ராகு இருக்கிற பீரியடில் மன தைரியத்தை பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயத்த பெருசாக நினைக்காதீங்க. ராமாயணம், மகாபாரதம், அதே மாதிரி சில காவியங்கள், அப்புறம் நலன் கதை, நலன் சக்கரவர்த்தி அவரோட கதைகளை படிங்க. அதை கேட்குறவங்களுக்கும் நல்லது, சொல்கிறவங்களுக்கும் நல்லது. அப்படிங்கிறதுனால இந்த நலன் சக்கரவர்த்தி, சுந்தரகாண்டம் அப்படின்றதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் எடுத்துக்குங்க. மலரும் நினைவுகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க இந்த காலகட்டத்தில். தவறான விஷயம் பண்ண வேண்டாம், நல்ல விஷயமே நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது சந்தோஷமாக இருக்கிறது அளவாக செய்யுங்க. நல்ல நிலைமைக்கு வளமான வாழ்க்கை உங்கள் கண்ணுக்கு தெரியும். சந்தோஷமாக இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ்னஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். அப்போ தான் இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்க பொதுவாகவே நல்லவங்கங்க, ரொம்ப நல்லவங்க. இந்த கால சூழ்நிலையில் தான் அவங்க மாறுவாங்களே தவிர மற்றபடி இவங்க அடிப்படையாக ரொம்ப நல்லவங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல்னு கூட சொல்லலாமே. இவங்களை ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இவங்க டைமுன்றது ஒன்று இருக்குது. இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்காமல் கடவுளை நோக்கி வழிபாடு பண்ண. ஏன்னா மிக ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க மீனராசிக்காரங்க. அவங்க மட்டும் அந்த நாட்டத்தை வந்து பொறுமையாக போயிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி ஃபஸ்ட் கிளாஸான ஆள் யாருமே இருக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. இந்த மீனராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு நியாயமாக இருப்பாங்க. குரு மாதிரி இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அது கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி இவங்க கெட்டதுக்குன்னு ஃபைனலாக போக மாட்டாங்க. எவ்வளோ தான் அவங்கள இழுத்து நீங்கள் வந்து கெட்டவனை ஆகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கூட ஃபைனலாக இவங்க நல்ல டிசிஷன் மட்டுமே தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க குரு ராசியில் இருக்கிறது மீனங்குருங்கிறதுனால கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் தவறான ஒரு டிசிஷனை மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுப்பாங்க. என்ன தான் கண்ணா பின்னான்னு ப்ராசஸ் இருந்தால் கூட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் இவங்கக்கிட்ட. அதே மாதிரி மீன ராசிக்காரங்க பொதுவாகவே திருச்சி போன்ற கோயில்கள் அயன சயனத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அது கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருச்சிக்கும் உங்களுக்கும் கனெக்ட் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல மீனம் அயன சயனத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீரங்கம்ன்றதுலாம் அவங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் வரும்.
அது மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ரீரங்கம் முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ரொம்ப நன்மை நடக்கும். மீனராசிக்கு அப்போ மீனராசியில் உள்ளவங்கெல்லாம் நல்லவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நீங்கள் கொண்டு போய் வலுக்கட்டாயமாக ஒரு இடத்துல உட்கார வச்சு தப்பு பண்ணுங்கன்னு சொன்னால் கூட தப்பு பண்ண ட்ரை பண்ணுவாங்களே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கூட டிசிஷன் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வேண்டான்னு தான் நினைப்பாங்க. ஒருத்தரை வந்து வாழ விடாமல் அவங்க வாழ மாட்டாங்க. ஒருத்தர் கெடுக்கணும்னு அவங்களுக்கு எண்ணங்கள் ஃபைனலாக வராது. அப்படியே அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீனராசிக்காரங்களே இல்லை. அவங்க வந்து வேற ஒரு கேரக்டராக இருப்பாங்களே தவிர மீனராசிக்காரங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல மனசுடையவங்க, அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. எவ்வளோதான் அவங்க வாழ்க்கையில் தன்னைத்தானே அளந்துப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும், அடுத்தவங்களை கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஆட்கள் மீனராசிக்காரங்க கிடையாது. இவங்களுக்கு இயற்கையாகவே தாய் உள்ளம் அப்படிங்கிறது தான் உண்மை. மீனராசி ரேவதி நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம். மொத்த தசாபுத்தி காலங்கள் 17 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 15 வருடங்கள் எடுத்துக்கிறேன். கேது திசை ஒரு 7 வருஷம். மொத்தம் 22 வயசுக்குள்ளே இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்? படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதுதான் விஷயம். இந்த நேர காலத்தில் வித்தைக்காரகன் தன்னுடைய திசாபுத்தி நடக்கும் போது வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவத்தையும் தொழில் அனுபவத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆவார். இதில் மாற்றங்களே கிடையாது. புதன் திசையில் மிகப்பெரிய யோகம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு கல்வி முறையோ சொல்லி கொடுத்துட்டு தான் போவார், அது மறுக்க முடியாது. ஆனால் அது மறைமுகமான கல்வியா இல்லை நேரடியான கல்வி முறைகளா அப்படிங்கிறது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை தான் பார்க்கணும். சில பேர் டாக்டர், நர்ஸு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. டெக்னாலஜி சம்மந்தமில்லாத ஒரு டெக்னாலஜி படிச்சுட்டு எங்கேயோ வேலை செஞ்சுருப்பாங்க. அது என்னன்னு கூட சில பேர் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி படிப்புகள்லாம் படிப்பீங்க. அது மாதிரி நிறைய பிஸ்னஸில் நிறைய ட்ரிக்ஸு கண்டுபிடிச்சி அது மூலியமாக வளர்ந்து வரக்கூடிய அடிப்படை விஷயங்கள் இப்போ நடக்கும் புதன் திசையில். அதே மாதிரி கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் துறவு போன்ற ஒரு வாழ்க்கை, ஹாஸ்டலுக்கு போவீங்க, அடுத்த ஊருக்கு போவீங்க, வெளிநாடு போவீங்க, இல்லை வெளியூர் போயிடுவீங்க. இந்த மாதிரி தூரத்துலேருந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். சில பேர் இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. 7.5 சனி முதல் 7.5ங்கிறதுனால ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்த பிறகு திருமணம் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில், இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு கொடுமையை அனுபவிப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற வாய்ப்புகள் வரும்போது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி காதல் விவகாரங்களில் சிக்காமல் இருக்கிறது நன்மையை அதிக அளவில் கொடுத்துரும். இந்த காலகட்டத்தில் சனி மட்டும் உங்களுக்கு யோகக்காரகனாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது, நல்லது கொடுத்துரும். அதே மாதிரி என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப நாட்டம் அதிகரிக்கும். கோயிலாக போவாங்க இப்போ இந்த காலத்தில் மீனராசி ரேவதி நட்சத்திரம், அதெல்லாம் ரொம்ப நன்மையை அளிக்கும். குரு சாபம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டும், குரு சொல்வதை கேட்கணும், அது இந்த காலத்தில் இருக்கும். சுக்கிர திசை 22 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். புத்திர தோஷமே இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரன் உள்ளே வந்துட்டாங்கன்னா சுகபோக வாழ்க்கையை கொடுப்பார். நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல ரெக்கக்னேஷன், நல்ல ரெஸ்பெக்ட், உங்கள் மேலே ரொம்ப தனியாக ஒரு மரியாதையே வரும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சு தான் ஆட்சியாக இருக்குங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிர திசையில் இருக்கும். ஆனால் சுக்கிர திசையில் 7.5 சனிங்கிறது நடக்கக்கூடாது. அது 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுமையை கொடுக்கும். அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவமானங்களை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்கும், மன சோர்வை கொடுக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு 7.5 சுக்கிர திசை நன்மை தராது. உங்களுடைய ராசிக்கும் அவர் பாதகாதிபதி, பாதகம் பண்ணக்கூடியவர். அப்படிங்கிறதுனால பெரிய ஒரு விஷயம் நடக்காது, நல்லது. ஆனால் சுக்கிரன் நல்ல இடத்துல உட்காந்து நல்ல ஒரு ஆதிபத்தியம் வாங்கி கரகத்து வாங்கினா கண்டிப்பாக நல்ல நன்மை அதிக அளவு செய்வார். 75% செய்வார். அவர் முழு சுபர் இல்லைல்ல, முக்கால்வாசி சுபர் தானே. அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம் அவங்க கண்டிப்பாக உண்டு. சுகபோக வாழ்க்கையை கொடுத்துட்டு உங்களுக்கு டென்ஷன் பண்ணுவார், அவ்வளோதான், ப்ரெஷர் கொடுப்பார். நிறைய நீங்கள் இருந்த வாழ்க்கை 17 வயசுக்குள்ளே இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம். வந்து
ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை இருந்திருக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்கிற சுக்கிரதசைக்காரங்களுக்கு செகண்ட் ரவுண்டு சனிங்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய திருமணம், நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, தொழில் வளர்ச்சி, குலதெய்வ அனுகிரகம், இப்படி எல்லாமே இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் சனி வந்து சுக்கிர திசையில் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க நல்ல திருமணம், நல்ல யோகம், நல்ல மனைவி, நல்ல மக்கள் அப்படிங்கிறதுலாம் நிறையா கொடுத்து சுகமாக வச்சுருப்பார். 30 வயசுக்கு மேலே பிரச்சனையாக 30லேருந்து 42 வயசுக்குள்ள நல்ல ஒரு யோகத்தை வேணும். சூரிய திசை 42லேருந்து 48 வயசு இந்த காலகட்டத்தில் தான் 7.5 சனி நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளி வட்டாரத்துக்கு செல்லும் போது உங்களை தலைமைத்துவத்திலே நீங்கள் இருந்தீங்கனாலும் பிரச்சனை வரும். பதவியில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ இஷ்யூஸ் வரும். அமைச்சர்கள்னால ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அமைச்சருக்கே பிரச்சனை வந்துடும். அங்கே அரசியல்வாதிகளுக்கு இக்கட்டான சூழ்நிலை. அதே மாதிரி சூரியன் சாரம் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக கொடுக்கும். ஏன்டா நம்மளுக்கு மட்டும் ப்ராப்ளம் அப்படிங்கிற லெவலுக்கு கொடுப்போம். எல்லாத்துலேயுமே இஷ்யூஸை பார்ப்பீங்க. இந்த மாதிரி சூரிய திசை கெடுதல்களை கொடுக்கும். கவர்மெண்ட்டு சார்ந்த விஷயம் அதிகாரிகளாக இருக்கும்போது இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேர்த்துக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். கவர்மெண்ட் விஷயத்தில் அந்த டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நியாயமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெரிய கான்ட்ரவர்சியாகி நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை கொடுக்கும். ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நல்லபடியாக இருந்துட்டிங்கன்னா இந்த சூரிய திசை கஷ்டங்களை மட்டும் அனுபவிச்சு பாதிப்பு இல்லாமல் வெளியில் வருவீங்க. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். சந்திர திசை 48 வயசுலேருந்து 55 வரை முன்னேற்றம் அதிகமாக கொடுக்கக்கூடிய திசை. இந்த நேரத்தில் சந்திரன் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் தான். மீனராசிக்கு ரொம்ப சூப்பரான திசை. எவ்வளோ முன்னேற்றம் அடைய முடியுமோ அவ்வளோ முன்னேற்றம். தொழில், உத்தியோகம், பெண்கள், வரன் கிடையாமல் இருக்குது எங்கள் பையன்பிள்ளைகளுக்கு அப்படின்னா கூட இப்போது உங்களோட மகளுக்கு நல்ல திருமணம் அடைக்கக்கூடிய யோகம், உத்தரபாக்கிய சுகம் அவங்களுக்கு கொடுக்கும். பேரம்பேத்திங்களை மகிழ்ச்சியோட கொஞ்சுவீங்க. அந்த மாதிரி காலகட்டம்லாம் இந்த சந்திர திசை. ஆனால் என்ன 7.5ல் தன்னோட வேலையை காட்டும். நோய் சார்ந்த விஷயங்கள், மனசுக்கு கஷ்டமான சில விஷயங்கள் நடக்கிறதுனால எதையும் யோசிக்காமல் செய்யாதீங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க. இந்த சந்திர திசையில் சந்திரன் கேட்டால் என்னென்னா மதிக்கெட்டு போயிடும். சந்திராஷ்டிரமம் அப்போ வாய மூடிட்டு தான் அமைதியாக இருக்கும். ஏன்னா பிரச்சனைகளை உருவாக்கும். அது மாதிரி அந்த சந்திர திசை முழுக்க தேவையில்லாத வார்த்தையை கொடுக்கக்கூடாது. நீங்கள் நல்லவர் தான், நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நேரம்னு ஒன்று இருக்குல்ல, ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் டிசிஷன் இப்படி எடுக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் நல்லது சொன்னாலும் இந்த காலகட்டம் கேட்காது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கும். செவ்வாய் திசை 58லேருந்து 65, இதுவும் ஒரு முன்னேற்றமான காலகட்டம். வீடுமனை இல்லைன்னா வீடுமனை வாங்குவீங்க. ஆபரணங்கள் சேர்க்கையாகும். வண்டி வாகனங்களை வாங்குவீங்க. வண்டி வாகனம்னா ஒரு ஏற்கனவே கார் இருக்குங்க அப்படின்னா ஒரு நல்ல ரோல்ஸ் ராய்ஸு, ஆடி காரு எல்லாம் வாங்குவீங்க. வாங்காமலாம் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சொந்தக்காரங்களாம் ரொம்ப யோசித்து பிரமிச்சு போவாங்க. செவ்வாய் திசையில் உங்கள் இளைய சகோதர வழியில் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். பிரச்சனைகள் தலை தூக்காமல் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும். சூரிய திசையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும். செவ்வாய் திசையில் கடன் திசை ஏறும். இரத்தக்காரகனாக இருக்கிறதுனால இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய ஆபத்துகள் இருக்கும். அறுவை சிகிச்சை முடிந்தவரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய விஷயமும் நடக்கும். நிறைய பேர் இது ரொம்ப இதாக இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பூர்வீக வழியில் சொத்துக்களில் ஏதாவது அபகரிக்கணும்னு நினச்சி கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் சாதகமான வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது ராகு திசை 65 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும்னா மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய திசை, மன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய திசை. ராகு வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால ஏதோ உங்களுக்கு மட்டும் தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல்லாம் ஒன்றுமே கிடையாது. 1.5 வருஷம் நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப ராஜயோகம். ராகு திசை, ராகு எந்த இருக்கிற இடம், ஆதிபத்தியம், காரகத்துவம், அதோடைய பார்வை பலன்கள், நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுதான் ராகு திசைக்கு ஒழுங்கான ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். ராகு திசையில் சாப்டர் 5 வரைக்கும் போட்டிருக்கேன் ஜென்ரல் ப்ரெடிக்ஷனில். நீங்கள் போய் பாருங்கள். சாப்டர் 1 மட்டும் நான் லிங்க் கொடுக்குறேன். சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5ல் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸில் கொடுப்பேன். ராகு திசையை பற்றி முழுக்க இருக்கும். எப்படிப்பட்ட நீங்களே பார்க்கலாம் ராகு திசை எப்படி இருக்குன்ட்டு.
இல்லை அதுக்கு மீறி என்னுடைய ஜனனகால ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு அலசி பார்க்க விரும்புனீங்கன்னா ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா ராகு திசை உங்களுக்கு என்னவா செயல்படும். சில பேருக்கு அவமானம், கஷ்டம், பிரச்சனை அப்படிங்கிறது பயங்கரமாக கொடுக்கும். மாற்றுப்பாலினத்தால் ரொம்ப ரொம்ப தொந்தரவுகள் ஏற்படும். இவங்கெல்லாம் கண்டிப்பாக தசை அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அதுக்கான பரிகார வழிபாடுகள் மற்றும் அதற்கான விதிமுறைகள் எப்படி இருக்குது, எத்தனை வருஷம் இருக்கும் அந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக கணித்து தரப்படும். இந்த ராகு திசை உங்களுக்கு நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் செய்யாது. அப்படி செய்யணும். ராகு திசை ராஜ யோகாதிபதியாக ஒருத்தர் ஆகும். அது இருக்கிற இடத்த பொறுத்து. ஒருத்தவங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை கொடுக்குறாருன்னா நல்லா பூமை போவாங்க. அப்போ தான் இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஒன்று மூத்த சகோதரருக்கு மீடியாவை கொடுத்துரும், இல்லை அப்படின்னா உங்களுடைய லாபஸ்தானம் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராகு திசை கொடுத்துரும். மனசஞ்சலத்தை கொடுத்தாலும் கஷ்டங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியும் கொடுக்கும். குரு திசை 83 வயசுலேருந்து 99 வயசு. இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்குல்ல, அது வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப சேஃப். நீங்கள் சூப்பராக இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது தனத்தையும் குடும்பத்தையும் வாக்கையும் ஒழுங்காக பண்ணுவார். 3ஆம் இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் இல்லாமல் பண்ணுவார். ஆனால் என்ன, குரு புத்தி நடக்குது, உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்து நடக்குது, இல்லை குரு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். குரு பார்த்திங்கன்னா தசா நடக்கும் போது நிறைய பேர் என்ன, குரு நல்லவர் தானே நிறையா கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. குரு தசை நன்மையும் செய்வார். அவர் மாதிரி சுபிச்சங்களும் சுபகிரகமும் எதுவுமே கிடையாது. ஆனால் கெட்டது மட்டும் குரு உங்கள் ஜாதகத்தில் மறைஞ்சால் நிறைஞ்ச செல்வம், அது வேற. குரு உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஆனால் குரு பாதகமாக கூடிய இருக்கிற அசுப கிரகங்களோட சேர்றது, குரு நீசம் அடைகிறது, குரு அஸ்தங்கமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா குரு மாதிரி பிரச்சனை பண்ண யாராலையுமே முடியாது. ராகு பிரச்சனை பண்ணாலுமே டைரெக்டாக கொடுத்துருவார். சனி பிரச்சனை பண்ணால் டைரெக்டாக. குரு சுபருங்கிறதுனால பிரச்சனையை தெரியாமல் பண்ணுவார். உங்களுடைய விஷயத்தை எப்படி பண்ணுவார்னா, ராகுலாம் பண்ணான்னா டைரெக்டாக பண்ணிவிடுவார். சனி டைரெக்டாக காமிப்பார். எல்லாத்துக்கும் தெரியும் சனி ராகுலாம் டைரெக்டாக பண்ணுறதுலாம் நம்மளுக்கே தெரியும். வந்துட்டார் டைரெக்டாக பண்ணுறாருன்னு தெரியும். குரு எப்படி பண்ணுவார்னா, வெளியிலையும் சொல்ல முடியாது, உள்ளேயும் சொல்ல முடியாது. அப்படியே விஷத்தை இதில் கழுத்தில் வச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். குடிக்கவும் முடியல, துப்பவும் முடியல, அந்த மாதிரி நிலமையில வச்சுருப்பார். அது மாதிரி ஊசி மாதிரி குத்திகிட்டே இருப்பார் வாழைப்பழத்தில். அந்த மாதிரி செய்யறதே தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார். குரு ஒரு ஜாதகத்தில் முடங்கி போயிடுச்சு, குரு தோஷமாக இருக்குது, குரு பிரச்சனையாக இருக்குது, நீசம் போயிட்டாரு அப்படின்னாலாம் அவங்களாம் அடி பயங்கரமாக குரு திசையில் விழுவோம். குரு பல கிரகங்களோட சேர்க்கை, அசுப கிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா பிரச்சனை அதிகமாக கொடுக்கும். நிம்மதியாக வாழ விடாது. அப்படிங்கும்போது அது என்னன்னா நிற்க வச்சு சங்கடப்படுத்திடும், எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்தும். குரு தசை குரு தசையை பார்க்குறவங்க நீங்கள் நல்லா பாருங்கள். குரு நல்ல நிலமையில் இல்லைன்னா ஜாதகத்தில், அந்த ஜாதகக்காரன் ஏன் இப்படி பண்ணுறானே அவனுக்கே தெரியாமல் பண்ணுவான். ஆனால் அது வேறு ஏதாவது ஒரு கிரகத்துக்கு மேலே போடுவேன். ஆமாம் 7.5 சனிங்க, இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா, என்னமோ பிரச்சனை என்னன்னே தெரியல, தனிமையாக இருக்கவே தோணுது, யார் கூடயும் சேர தோணலை, எல்லாமே நல்லவங்களாக இருக்கிறாங்க, என்னை மட்டும் கெட்டவங்களாக பார்க்குறாங்க, தெருவில் நிற்க வச்சு அவமானப்படுத்துகிறாங்க, நான் நல்லவன் தான் ஆனால் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா குரு திசையில் பாதகமான திசை நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி குரு திசைக்கு நிறைய சொல்லலாம். குரு மீன ராசிக்கு ஆகாத திசைனால், நல்ல ராசியாதிபதி திசைனாலும் அது இருக்கும் இடத்தை பொறுத்து பலன் அதிகமாக சொல்லும். மீனராசிக்கு ராசியாதிபதி, இதே மீன லக்னமாக இருந்தால் நல்லது, யோகம். தனுசு லக்னமாக இருக்கும்போது யோகம். ஆனால் குரு எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. நீசம் போயிட்டாலோ இல்லை வக்ரம் அடைஞ்சிட்டாலோ இல்லை குரு நல்ல ஒரு இடத்துல இல்லைனாலோ பிரச்சனை கண்டிப்பாக ஜாதகக்காரங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அது வெளியில் தெரியாது. அந்த அளவுக்கு உள்ளுக்கே அப்படியே நீ நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போவார். எப்படின்னா யாரோ உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, அது வெளியிலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் தீர்க்க முடியாது. அப்படியே நடு சென்ட்ரலில் இருக்குங்க. கடலில் கரைக்கும் போக முடியாது, முழுகவும் மாட்டீங்க, நடுவில் நின்று பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி குரு திசை நல்லவன் போல் உங்களை வச்சுட்டு
எல்லா கொடுமைகளும் கொடுப்பார். அது மாதிரி சில குரு திசை கடுமையாக இருக்கும். ஆனால் குரு திசை நல்லா மட்டும் இருந்துச்சுன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு யோகம். நல்லா நீட்டாக இருப்பாங்க. நீட்டாக வசதியே இல்லைன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக நீட்டாக பர்ஃப்யூம்லாம் போட்டு நல்லா அழகாக saree கட்டிட்டு அழகாக பாருங்கள். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸோ இல்லை டீச்சர்ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக புடவை கட்டுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நீட்னஸ். அந்த குருக்கு உண்டான வேலை அங்கே நடக்கும். முழு சுபர்னால் நல்ல திருமணம் பண்ணி வைப்பார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். நல்லா சுபிட்சமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில். அதனால் அந்த குரு திசை அடின்னு அடிக்குதுன்னா நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணுங்க. உங்கள் குரு திசை எப்படிப்பட்ட இடத்துல இருக்குது, என்ன காரக பலன் கொடுக்கும், இல்லை குரு திசை இனிமேல் தான் வரப்போகுதுன்னா அதுக்கும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ப்ரீ பிளானாக நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணணும், தீபங்கள் ஏற்றி வழிபடணும் அப்படின்றது, எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க நான் சொல்லுவேன். அதனால் இந்த மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறத பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான சாராம்சம் உள்ள கோயிலுக்கு சென்று வருவது, அது எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அது பண்ணுறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தடைகள் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா சனி உள்ளே வந்துட்டாரே உங்களை வேலை கொடுக்காது. அதனால் அந்த குலதெய்வ வழிபாடு மதுரை வீரசாமி, கருப்பணசாமி, முனீஸ்வரன், அதுக்கப்புறம் சொடலை, இந்த மாதிரி கடவுள்களை கண்டிப்பாக வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றமும் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி காளியம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.